என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கரா இன்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நாளை நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு நீ சென்று வர வேண்டும். அதை மட்டும் நீ செய்துவிட்டாயானால் நீ உன் மனம் விரும்புகின்ற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் உன்னுடைய பேச்சை நிச்சயமாக கேட்பார்கள். என் குழந்தையே, பொதுவாகவே நாம் வாழ்க்கையில் நாம் பெரிதாக நம்புகின்ற ஒரு உறவு என்றால் அது நம்மோடு இருக்கின்ற நம்முடைய துணை. அதனை அடுத்து நல்லதொரு நட்பு, உடன் பிறந்தவர்கள், நம்மை பெற்றவர்கள். இவர்களை அன்றி வேறு எந்த உறவும் நம்மிடத்தில் ஒரு சிறு துளி அளவும் எந்த ஒரு அன்பையும் முழுமையாக காண்பிப்பது கிடையாது. அப்படியே காண்பித்தாலும் பல நேரங்களில் அது நடிப்பாகத்தான் இருக்கிறதல்லவா? இந்த தருணத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உனக்கும் உன் துணைக்கும் சரி, உன் உடன் பிறந்த உறவுகளுக்கும் சரி, உன்னுடைய நல்ல நட்புக்கும் சரி, உன்னை பெற்றோர்களுக்கும் சரி, இடையில் இருக்கின்ற ஒரு மனக்கருத்து வேறுபாட்டை நீக்கக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. அதனைத்தான் உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று இந்த நொடியிலேயே உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். நாளை நீ செல்ல வேண்டிய இடம் என்னவென்று உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன். என் வார்த்தைகளை மதித்தும் என்னை மதித்தும் என்னவென்று கேட்டு என் பிள்ளை நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக உன் மனம் விரும்புகின்ற உறவு உன் அருகில் இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு இருந்த புரிதல்களை தாண்டி இப்பொழுது நல்ல புரிதல்களோடும் நல்ல அன்போடும் உன்னோடு இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது, ஏது தருகின்றது என்பதனை எல்லாம் அவ்வளவு எளிதாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அதுபோலத்தான் சில மனிதர்களினுடைய மனநிலையும் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு சில விஷயங்களை காண்பித்து கொடுக்கும். சில மனிதர்களினுடைய மனநிலையை எல்லாம் பார்க்கும் பொழுது எதற்காக இவர்களோடு நாம் இருக்க வேண்டும், எதற்காக இவர்களோடு நாம் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட தோன்றலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட இந்த வாழ்க்கையை நாம் நமக்கானதாக மாற்றிவிட என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் தவிர்த்து பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே போதும் என்கின்ற மனநிலைக்கு உன்னுடைய மனது வந்து விடுகின்றது. எவ்வளவோ வேதனைகளை மனதில் அடக்கி வைத்து கொண்டிருக்கிறது என்னுடைய குழந்தை என்பது எனக்கு நன்றாக தெரியும். தன்னோடு இருப்பவர்களே தனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று என் குழந்தை நினைப்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. என் பிள்ளையே, மனதில் கவலைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றாய். இறக்கி வைப்பதற்கு கூட எந்த இடமும் உனக்கு தெரியவில்லை, என்னவென்று கேட்பதற்கு கூட யாருமே இல்லை என்று என் குழந்தை யோசிக்கிறாய். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற அத்தனை விஷயங்களும், இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற அத்தனை விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்குள் மிகுந்த மன நிறைவை கொடுக்க வேண்டி இந்த பிரத்யங்கரா ஓரிடத்திற்கு உன்னை செல்லச் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இந்த இடத்திற்கு நீ சென்றாயானால் நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்கள் தெளிவடைந்துவிடும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு சென்றுவிடும். என்ன நினைக்கிறோம், எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பது கூட என் பிள்ளை சரியாக தெரிந்து கொள்ள முடியாமல் நீ தவிக்கிறாயல்லவா? என் குழந்தையே, என்னுடைய பிள்ளை ஒருவரினுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற ஒரு பிரச்சனையை நான் கண்டேன். அதை காணும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவளுக்கு இப்படியும் எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இங்கே இருக்கிறார்களா என்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. அப்படி என்ன பிரச்சனையை அந்த குழந்தை சந்திக்கிறது என்று நான் சொல்லவா? என் குழந்தையே, ஒரு அழகான குடும்பம், கணவன் மனைவி என்றும், ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை என்றும் ஒரு அழகான குடும்பத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷம் இந்த பிள்ளைகளின் மனதை பார்த்தால் அவர்கள்
நிச்சயமாக அவர்களின் முகத்தை பார்த்தே அத்தனை கஷ்டத்தையும் மறந்துவிட்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கி விடுகிறார்கள். இப்படித்தான் வாழ்க்கை இத்தனை நாளும் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த ஆணினுடைய மனநிலை மற்றும் சற்று வித்தியாசமானது. அந்த மனநிலையானது எவ்வளவுதான் மாற்ற முயற்சி செய்தாலும் மாற்ற முடியாதது. ஏனென்றால் அவர்களை பெற்றவர்களின் மனநிலையும் அதுதான். அவர்கள் தாய் தந்தையரினுடைய குணம் என்னவாக இருக்கின்றதோ அந்த குணம் பிறப்பிலேயே இவருக்குள்ளும் இருக்கின்றது. அந்த பெண் எவ்வளவோ மாற்ற முயற்சி செய்தும் அதை மாற்ற முடியவில்லை. அது என்ன குணம் தெரியுமா? தன்னுடைய குழந்தைகள் சிறு குழந்தைகள் என்கின்ற எண்ணம் துளியளவும் மனதில் இருக்கவில்லை. அவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளையும் பெரிதாக்கி அவர்களை பெரியவர்கள் போல நினைத்து அவர்களோடு மல்லு கட்டி நிற்பது மிக பெரிய தவறல்லவா? அவர்கள் தன்னை மதிக்கவில்லை என்ற வார்த்தைகளை சொல்வதும் தன் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுகிறார்கள் என்று நினைப்பதும் தவறல்லவா? அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியவில்லை. எதையோ சொல்லிவிட்டு சென்று விடுகின்றது. மீண்டும் தன் தந்தையைத்தான் தேடி வருகின்றது. ஆனால் அந்த தந்தை மிகவும் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றார்கள். இதுவெல்லாம் எத்தனை பெரிய மன உளைச்சலை அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்துகிறது தெரியுமா? இதனால் அவர்கள் எந்த முடிவிற்கும் தன் வாழ்க்கையில் சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். தம் வாழ்க்கையே தன் குழந்தைகள்தான் என்று இருக்கும் பொழுது அவர்களை மனவேதனைப்படுத்துவதும் காயப்படுத்துவதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படியும் கூட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நாம் சுற்றி நமக்கே வாழ்க்கையில் சேர்ந்து விட்டோமே என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்து விடுகின்றது. இது போன்று கூட சில துணை வாழ்க்கையில் பிரிந்திருக்கிறது. உண்மைதான். என் குழந்தையே, எதனால் அம்மா இதை சொல்கிறேன் தெரியுமா? பிரச்சனைகள் எப்படி வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதனால் உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் பிரச்சனை என்று எண்ணி வருத்தப்படாதே. ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. சரி, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணலாம்? ஒன்று, இந்த குழந்தைகள் அவர்களை விட்டு தள்ளி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் அருமை என்னவென்று புரியும். குழந்தைகள் இல்லையே என்று அங்கு ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தெய்வம் தனக்கு கொடுத்த அற்புதமான குழந்தைகளுக்கு தான் எந்த அளவிற்கு பாசத்தை கொடுக்கிறோம், நாம் எந்த அளவிற்கு அவர்களை மதித்தோம் என்பதனை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இல்லையா, இவர்கள் மனம் திருந்தி நிச்சயமாக நல்வழிக்கு வருவதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இதுவும் இல்லை என்றால் குடும்பமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இது போன்ற மனநிலையில் இருக்கின்ற ஆண்கள் தனித்துத்தான் விடப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, எல்லோருக்கும் உணர்வுகள் இருக்கிறது. எல்லோருக்கும் மனதில் நிச்சயமாக அத்தனையையும் காயங்களாக சுமக்கின்ற மன வலிமையும் இருக்கின்றது. எல்லாவற்றையுமே கடந்துதான் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தனக்கு மட்டும்தான் பிரச்சனை, தனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று சொல்லி ஒருபோதும் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. தன் வாழ்க்கையில் தனக்கு இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் மறந்து என்னவென்று சொல்லி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சந்தோஷமான நிம்மதியை பெற முடியாமல் தவிக்கின்ற நேரத்தில் எல்லாம் நான் சொல்கின்ற இந்த இடம் உன் மனதிற்குள் அத்தனை அமைதியை கொடுக்கும். அம்மா உன்னை இந்த இடத்திற்கு போகச் சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. என் குழந்தையே, எப்பொழுதுமே என் குழந்தைகளின் மனதில் என்ன இருக்கிறது என்பதனை தெரிந்து வைத்திருக்கின்றவள் அல்லவா இந்த பிரத்யங்கரா. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள நான் இப்பொழுது இந்த நேரம் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் முன்னால் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் சரியாக தந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற உண்மைகளை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள நீ முடிவு செய்து விட்டாயானால் எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை கற்றுக் கொடுக்கும். மனது படபடக்கின்ற நேரம், மனது தேவையில்லாத எண்ணங்களை சிந்திக்கின்ற நேரம், உன் கவனம் அங்குமிங்குமாக சிதறுகின்ற நேரம், ஒரு நிமிடம் உன்னை நீ அமைதிப்படுத்தி
தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை நீ அமைதியாக புரிந்து கொண்டு நீ இருக்க வேண்டிய இடம் இதுதான். இந்த இடத்தில் இருந்தால் தானாகவே உன் மனது அமைதிப்பட்டு விடும். தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அங்கிருந்து நீ வெளியில் வரும் பொழுது என்ன மனநிலையோடு உள்ளே சென்றாயோ அந்த மனநிலை உனக்குள் இருக்கவே இருக்காது. எல்லாமும் தெளிவடைந்து எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில் இல்லை என்கின்ற மனநிலையோடு தான் நீ அந்த இடத்தை விட்டு வெளியே வருவாய். அப்படி எந்த இடத்திற்கு உன்னை உன் அம்மா செல்லச் சொல்கிறாள் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன் பிரத்யங்கரா உன்னை செல்லச் சொல்கின்ற இடம் வேறு எதுவும் இல்லை. நாளைய விடியலானது பௌர்ணமியினுடைய விடியல். உன் குலதெய்வ கோவிலுக்கு செல் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இந்த பிரத்யங்கரா சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற சூட்சமம் என்னவென்று உனக்கு புரிந்ததா? உன் குலதெய்வத்தை தேடிச் சென்றால் அவர்கள் நிச்சயமாக உனக்கு மிகுந்த ஆறுதலை கொடுப்பார்கள். அவர்கள் சன்னதியில் அமர்ந்து விட்டாலே போதுமே, அது உன் மனதிற்கு மிகுந்த மன நிறைவை கொடுத்து விடுமே. சரி அம்மா, குலதெய்வ கோவிலுக்கு செல்வது எல்லாம் சாத்தியமற்ற விஷயம். அது அதிக தொலைவில் இருக்கின்றது. அங்கெல்லாம் என்னால் செல்ல முடியாது என்று நீ சொல்வாயானால், என் குழந்தையே, உன் இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற கோவிலுக்கு செல். அங்கிருக்கின்ற தெய்வத்தை மனதார நினைத்து அங்கே அமர்ந்து கொள். நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகுதியான மன நிறைவை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தூக்கி சுமக்கின்ற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக ஒரு சேர பல நன்மைகளை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனதிற்கு மிகுதியான ஆறுதலை நாம் தேட வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயமல்லவா? அதைவிட உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? தெய்வத்தினுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது என்றால் இந்த அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒட்டுமொத்த நன்மைகளையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். மனதிற்கு அமைதி கிடைத்து விட்டால் நாம் எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கும். முதலில் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற மனது சற்று அமர்ந்து விட வேண்டும். நிச்சயமாக உனக்குள்ளேயே பல கேள்விகள் வந்து உன்னுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிடும். அதனால் இதையெல்லாம் நீ சரியானபடி உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றி வரும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு தீர்வு கிடைத்திருப்பது உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில்தான் என்பதனை மறக்காதே. எப்பொழுதுமே நமக்கு கிடைக்கின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி நாம் வணங்குகின்ற தெய்வங்களை எப்பொழுதுமே நாம் நாடி சென்று விட வேண்டும். அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை எப்பொழுதும் நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான மன மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாம் மறந்து விடாதே. இனிமேல் என்ன கொடுக்க போகிறது என்பதனையும் என் குழந்தை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் நீ நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். வேறு எந்த எண்ணங்களும் உன்னை பாதிக்காது. வேறு எந்த சூழ்நிலைகளும் உனக்குள் துன்பங்களை உருவாக்காது. நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கை நீ பெறக்கூடிய அத்தனை சந்தோஷத்திற்கும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் பிள்ளையினுடைய அன்பினால் இந்த உலகத்தையே வென்று காட்ட முடியும். உன் குலதெய்வத்தின் ஆசிகளை உன்னால் பெற்றுவிட முடியாதா என்ன? நீ கொண்ட அன்பு அவர்களை நிச்சயமாக உன்னை தேடி வர வைக்கும். நீ கொண்ட அன்பினால் உன் வாழ்க்கையில் அத்தனை பேர் அதிசயங்களையும் அவர்களை நடத்தி கொடுக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராத நேரத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும் பொழுதுதான் இத்தனை நாளும் பட்ட கஷ்டம் வீண் போகவில்லை என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அதனால் நடப்பதை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.